கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே. அப்படி ஆக கடவுது ஆண்டவரே, அப்படி ஆக கடவுது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. உட்காரலாம். நான் உங்களுக்கு சொன்னேன், கிருபை, இரக்கம், தயவு என்கிற 3 பதங்களை நாம் அடிக்கடி பாடல்களில் ஆயிலும் பாடுவதற்கு கற்றுக்கொண்டவர்கள். ஆனால் அநேக நேரங்களில் இதில் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியாது என்பதனால அதனுடைய டெஃபனிஷன் என்று சொல்வார்களே, அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். ஐயா, தயவு என்றால் என்ன? இரக்கம் என்றால் என்ன? கிருபை என்றால் என்ன? ஆண்டவர் தன்னை அடையாளப்படுத்தும் போது நான் தயவு உள்ளவர் என்று சொல்லுகிறாரே, இரக்கம் உள்ளவர் என்று சொல்லுகிறாரே, கிருபை உள்ளவர் என்று சொல்லுகிறாரே, அதனுடைய ஆழம் என்னையா என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக அதனுடைய விளக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல விரும்புகிறேன். இரக்கம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நான் தண்டிக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல, தண்டனை கொடுப்பதற்கு வல்லமையும் இருக்கிறது. அவர் என்னை தண்டிக்கிறதுக்கு உரிமையும் இருக்கிறது, தண்டிப்பதற்கு வல்லமை இருக்கிறது. நம்முடைய நீதிபதிகளுக்கு தண்டனை வழங்க முடியும், ஆனால் தண்டனையை செலுத்த முடியாது. இவனுக்கு தூக்கு தண்டனை போடுங்கள் என்று அவர் எழுத முடியும், ஆனால் தூக்கு தண்டனை போடுவது போலீஸ் டிபார்ட்மெண்ட், லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட். ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட் வேற, லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட் அதை நிறைவேற்றுவது. அப்ப ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் என்றால் என்ன அர்த்தம்? அவர் என் மேல தண்டனையை கூறவும் முடியும், அவரே அதை நிறைவேற்றவும் முடியும். அதுக்கு தான் பேரு இரக்கமுள்ளவர். அப்படி இருந்தும் என்ன விட்டுட்டீர் ஆண்டவரே? அப்படி இருந்தும் உனக்கு வல்லமை இருக்குது, என் மேல நீர் தண்டனையை கூறி அறிவிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா நான் மீறுதல் செய்தேன், ஆகையினால எனக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது, தண்டனை பெறுவதற்கு நான் பாத்திரனா இருக்கிறேன், உமக்கு பலம் இருக்குது. ஆனாலும் 51 சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 51:1 நமக்கு தெரிந்த சங்கீதம் தான். தேவனே, கிருபையின்படி எனக்கு இறங்கும். ஏன் மறுபடியும் கிருபைக்கு பிறகு இறக்கம் வருது பாத்தீங்களா? இரக்கத்தின்படி என் மீறுதல் நீங்க என்ன சுத்திக்கிறோம். ஏன்னா நீர் என்னை தண்டிக்கிறதுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், நீர் எழுதி கொடுத்த சட்டத்தை நான் மீறிட்டேன், அதனால உமக்கு எனக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அது மாத்திரமல்ல, நீர் என்னை தண்டிக்க முடியும், அதுக்கு பலம் இருக்குது. ஆனாலும் உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையே, ஆகையினால என்னை ஆண்டவரே விட்டுரும். இரக்கத்துக்கு கெஞ்சுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கும். Lord, you have every right to punish me. The law says I must be punished, and you have the power to punish me. But இதெல்லாம் இருந்தோம் போ அப்படின்னு விட்டீங்களே, அத மாதிரி ஒரு பெரிய இரக்கத்தின் அதிபதியை நான் பார்த்ததில்லை. ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது கற்றுக்கொள்ளுங்கள், புரிந்து ஜெபம் பண்ணுங்கள், புரிந்து காரியங்களை செய்யுங்கள். புரியாமல் யாரெல்லாமோ என்னெல்லாமோ பாட்டு எழுதுனால நமக்கு பாட்டுக்காரன் டாக்டரின் தான் நம்ம டாக்டரினா போச்சு. We made a mistake because we don't refer to the word of God. வேத வசனங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததினாலே நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று தெசலோனிக்கே சபையில் போகும்போது பெரேயா பட்டணத்தாரை குறித்து லூக்கா எழுதுகிறார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு சபைக்கு இது விளங்காதனால தான்
சபைக்குள்ள வந்து என்ன அட்டகாசமானாலும் பண்ணலாம்னு நினைக்கிறான். He doesn't understand what is இதுக்கு பேரு, இந்த இரக்கத்துக்கு பேரு mercy. நமக்கு பிள்ளை பிறந்த mercyன்னு பேர் வைக்கத்தான் தெரியும். mercyன்னு எதுக்கு பேர் வச்சிருக்கீங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கா அந்த உங்க பேர் நல்ல mercy நல்லா இருந்தது அதனால வச்சேன். mercyனா என்னன்னு புரிஞ்சுக்க. ஆமா, பழைய காலத்தில் என்ன பண்ணாங்க, என்ன வச்சாங்க? இரக்கத்தாய். நீங்கள் பழைய ஆட்கள் பேரெல்லாம் பாருங்க, தங்கத்தாய், இரக்கத்தாய்னு வச்சாங்க. நம்ம மாடர்ன், நம்ம இங்கிலீஷ் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால மோர்சி. விளங்குதா? 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 அப்போ நீங்க கேட்பீங்க, அப்ப என்னையா தயவுன்னு சொல்றாங்களா? அது என்னையா தயவுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு பேர் கம்பேஷன். ஆங்கிலத்தில் குட்னஸ். குட்னஸ் அல்லது தயவு. அது என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு அர்த்தம், நீ அடிபடும் போது நானும் நெருக்கப்படுகிறேன், உனக்கு அடி கொடுத்துட்டு நான் அழுகிறேன். உண்மையான அம்மா அப்பா என்ன செய்வாங்க தெரியுமா? பிள்ளைய போட்டு தொம்முன்னு வாங்கிடுவாங்க. உள்ளுக்குள்ள போய் அடிச்சுட்டேன்னு அதுக்கு பிறகு அல்வா வாங்கி கொடுப்பாங்க. எப்படி சொல்றேன்னு சொல்றீங்க தெரியுமா? நாங்கள் இங்கே பிரமுத்து தேவர் வழியில் குடியிருந்தோம். ஒரு வாடகை வீட்டில் தான் குடியிருந்தோம். அதனுடைய வீட்டுக்காரரு, அவங்களுக்கு 5 பிள்ளைங்க, 2 பெண் பிள்ளைங்க, 3 ஆண் பிள்ளைங்க. இந்த ஆம்பளை பசங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. 3 பொம்பளை பிள்ளைங்க, 2 ஆண் பிள்ளைகள். இதில் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. அவர் ஒரு கொஞ்சம் வார்டு கமிஷனரெலாம் இருந்தாருங்க உங்கள் ஊரில். அவர் வீட்டில் நாங்கள் குடியிருக்கும்போது ஏதாவது சண்டை போட்டுனா அவங்க அம்மா வந்து, அந்த சிஸ்டர் இருக்கிறாங்க, வந்தவுடனே போட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பண்ணான், அந்த மாதிரி பண்ணான். அவர் போட்டு வெளுவுன்னு அடிச்சு கதவை பூட்டிட்டு அடிப்பார். அடிக்கிற அடியில் முதுகு தெருவும் கேட்கும், ஓய்ன்னு கேட்கும். உடனே நாங்கள் பின் வீட்டில் வாடகை இருக்கிற ஆட்கள், நாங்கள் என்னடா இப்படி போட்டு அடிக்கிறார பிள்ளை, இப்படி போட்டு நேராக அங்கே ஒரு சிமெண்ட் தொட்டி உண்டு, அது நல்லா குளிர்ந்து தண்ணி இருக்கு, வந்து மடமடன்னு அவரே குளிப்பாட்டி விடுவார். குளிப்பாட்டி விட்டு சைக்கிளில் பின்னால் 2 பிள்ளையும் வச்சுக்கிட்டு அடிச்சு, எவனை அடித்தாலும் அவனை பின்னால் வச்சுக்கிட்டு நேராக அல்வா கடைக்கு போட்டு ஆளுக்கு 200 கிராம் வாங்கி கொடுத்துருவாரு. அதில் ஒருத்தன் பேர் அசோகன், அடுத்தவன் பேர் தங்கராஜ். பேரெல்லாம் நான் சொல்கிறேன் ப்ரூஃபுக்காக. நான் அசோகன் அல்வா தின்னுட்டே வருவான்ல, உங்கள் அப்பா அல்வா வாங்கி கொடுத்து, இப்போ பண்ணுற அல்வா வேறு. இப்போ அல்வாவுக்கு பாஷை மாறிடுச்சு. என்னடா அப்பா அடி கொடுத்ததுனால தான் அல்வா கிடச்சிது அங்கிள், மாமான்னு சொல்லுவாங்க. மாமா அடி வாங்கினாலே அதனால் அடுத்த தடவை எப்படிடா அடி வாங்குறதுன்னு நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். என்னத்துக்கு? அடி கொடுத்துட்டு உன் கூட நானும் சஃபர் ஆகிறான்னு காசு செலவழிக்கிறாரு. 200 கிராம் அல்வா அந்த நாட்கள் ரொம்ப பயங்கரமான விலை தான். அவரே அடிச்சுக்கிட்டு அவரே அழுவார். ஐயா இதுதான் என் ஆண்டவர், அவர் தான் என் தயவுள்ளவர். ஐயா தயவுள்ளவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாம். உன்னை தண்டிக்கிறதுக்கு அல்ல, தண்டிச்சுட்டு அவர் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாரு. அம்மா சில நேரம் ஃபோனில் திட்டிடுவாங்க. நீங்கள் போய் வீட்டை போய் உங்களுக்கு மட்டும் ஜூம் கேமரா இருந்து சிசிடிவியில் பாருங்கள் அம்மா என்ன செஞ்சாங்கன்னா உங்களை திட்டிட்டு அதுக்கு பிறகு அழுதுகிட்டு என் பிள்ளைய திட்டுட்டேன்னு அதுக்கு எப்படி காயப்பட்டிருக்கோம் அப்படின்னு திட்டிட்டு உட்காந்து அழுதுவாங்க. அதுக்கு பேர் தான் தயவு. விளங்கிச்சா? அப்போ இரக்கம் வேற, தயவு. இரக்கம் போடா போ அப்படின்னு சொல்லும். தயவு அப்படி இல்லை. அவர் நாம் நெருக்கப்படுகையில் அவரும் நெருக்கப்படுகிறாரே என்று சொல்லுவதற்கு பேர் தயவு. இதைத்தான் ஏசாயா சொல்றான். 3வது இப்போ கேட்பீங்க, அது உங்களுக்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்தாங்க. கிருபைன்னா என்னது? ஐ எம் நாட் வர்தி. நான் இந்த காரியத்தை பெறுவதற்கு தகுதியற்றவன். அந்த தயவை காட்டுறதுக்கு நான் தயவற்றவன். அதாவது நீங்கள் என் கூட நீங்கள் பாடுபடுறதுக்கு நான் தகுதியற்றவன். தகுதியில்லாத ஒருவனுக்கு காட்டப்படுகிற தயவுக்கு பேர் தான் கிருபை. இந்த 3ஐயும் நல்லா பிரிச்சிங்க. அப்போ தான் தெரியும். கிருபைன்னு பாடும்போதும், இரக்கம்னு பாடும்போதும், அல்லது தயவுன்னு சொல்லும் போதும் உங்களுக்கு தெரியும். இப்போ கேட்பீங்க, அகஸ்டின் ஜெபக்குமார் நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்பணும்னு என்னையா இருக்குது? எங்களுக்கு இங்கே இருக்கிற பாஸ்டர்லாம் அப்படி சொல்லிக் கொடுக்கல. பரவாயில்ல, நான் ஒன்றும் பெரிய எம்எம்ஏல போய் உட்காந்து எனக்கு ஞானம் ஒன்றும் வரல. எனக்கு ஞானம் கொடுக்குறதெல்லாம் இங்கே கையில் எழுதி கொடுத்துருக்கிறாரு. நான் ஒன்றும் எம்எம்ஏல போய் உட்காந்துருக்க வேண்டியதில்லை. ஆமாம், இந்த 3 வார்த்தைகளையும் உள்ளடக்கிய ஒரு ஜெபத்தை தான் நான் உங்களுக்கு பேச வருகிறேன். என்றால் இது ஒரு
முழு இரவு ஜெபம் நடத்துகிற ஒரு பெருவிழா. இந்த 3 வார்த்தைகளையும் அடிக்கடி உபயோகப்படுத்தி ஒரு ஜெபத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதிலிருந்து சில காரியங்களை வேகமாக காட்டி கொடுக்க போறேன். நீங்கள் வேகமாக என்னோடு கூட புரிந்து கொண்டால் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். திருப்பிக் கொள்ளுங்கள். நெகேமியாவின் புஸ்தகம், தீர்க்கதரிசி என்று போடவில்லை, நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம். அங்கே அவர்கள் ஒரே கூட்டமாக எஸ்ரா என்கிற வேத பாரகனுடைய தலைமையில் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார்கள். காரியத்தை புரிந்து கொள்ள நெகேமியா புஸ்தகத்தில் இருக்கிறனால 9வது அதிகாரம் நெகேமியாவின் ஜெபம் என்று பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கியார்கள் உண்டு. அவங்க பைபிளை மேலையும் படிக்கிறது இல்லை, கீழையும் படிக்கிறது இல்லை, வாயில் வந்ததை படித்து விடுவார்கள். அப்படி அல்ல, யாரெல்லாம் ஜெபம் பண்ணாங்கன்னு போட்டிருக்கு. 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு லேவியரான யெசுவா, 4வதுலேருந்து வாசிங்க. யெசுவா, பானி, கத்மியேல், செப்பனியா, புன்னி, செரேபியா, பானி, கெனானி என்பவர்கள் லேவியருடைய படிகளின் மேல் நின்று தங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி மகா சத்தமாய் ஓலமிட்டார்கள். எத்தனை பேரு என்னல்ல நீங்க? அதுக்கு தானே அழுத்தி சொல்றோம். எத்தனை பேரு? 8 பேர். அவர் நின்று மகா சத்தமிட்டு என்ன செஞ்சாங்க? ஓலமிட்டார். யாராவது இதை ஜெபம் சொன்னாங்கன்னு ஓலம்னு சொல்லுங்க ஐயா. ஓலமிட்டார்கள். அதாவது என்னன்னா ஒப்பாரி வைத்தார்கள், ஓலமிட்டார்கள். வசனங்களை வாசிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தப்படுத்தி படியுங்கள் தயவு செய்து. ஓலமிட்டார்கள். 5வது வசனம். பின்பு லேவியரான யெசுவா, கத்மியேல், பானி, ஆசாப்நேயா, செரேபியா, ஓதியா, செப்பனியா, பெத்தகியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து நீங்கள் எழுந்திருந்து அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி, முதல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த முதல்ல இருக்கிற லேவியர் மாத்திரம் இல்ல, இவர்களும் சேர்ந்து கொண்டார்கள். ஒரு சின்ன கூட்டத்தில் அதுல இருக்கிறவங்களும் இருக்காங்க, அவங்களும் சேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் இப்பொழுது ஜனங்களை மோட்டிவேட் பண்றாங்க. வந்திருக்கிற ஜனங்களை அவங்கள பார்த்து சொல்றாங்க, இதை நாளைக்கு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்க போறேன், நாளைக்கு வந்தீங்கன்னா அதனுடைய விளக்கம் விளங்கும். எப்படிப்பட்ட ஜனத்தை என்பதை நான் சொல்லி கொடுத்து விடுகிறேன். ஆனால் இந்த நாளிலே இந்த கீழே உள்ள பகுதியை மட்டும் பார்க்கிறோம். 6வது வசனம். நீர் ஒருவரே கர்த்தர். போதும். நாம் பாடினோம், வெஸ்லியோடு கூட சேர்ந்து நாம் பாடினோம், உமக்கு ஒப்பானவன் யார், தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார் என்று பாடினோம். இதைத்தான் அவங்க அந்த நாட்களில் ஆண்டவரே வானம் பூமியெல்லாம் உண்டாக்குனது நீங்க தான் முதல்ல அங்கீகரிக்கிறார்கள். அதற்கு பிறகு 7வது வசனத்திலிருந்து ஆபிரகாமிலிருந்து கதை ஆரம்பிக்கிறாங்க. ஆபிரகாமை தெரிந்து கொண்டது சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அவனோடு உடன்படிக்கை பண்ணினதை சொல்றாங்க. அந்த எகிப்தில் அவர்கள் பட்ட அடிமைத்தனத்தை குறித்து பேசுகிறார்கள். பார்வோனிடத்தில் அவனுடைய ஊழியக்காரத்தில் கர்த்தர் நடந்து கொண்ட விதத்தை குறித்து பேசுகிறார்கள். அப்படியே பேசி பேசி பேசி, அதாவது கடந்த காலம் ஆண்டவர் தெரிந்து கொண்ட நாளிலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். ஆதாமிலிருந்து ஆரம்பிக்கவில்லை, மாறாக தேவன் ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்த நாளிலிருந்து ஆரம்பித்து பழைய காரியங்களை கொஞ்சம் நினைவு கூறுகிறார்கள். கொஞ்சம் வேகமாக பேசுகிறேன். அதெல்லாம் சொல்லிட்டு அவங்களை எப்படி நடத்தினீர், மேக ஸ்தம்பத்தினாலையும் அக்னி ஸ்தம்பத்தினாலையும் எப்படி நடத்தினீர்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு சீனாய் மலையில வந்து அவங்களுக்கு சட்டத்திட்டெல்லாம் எழுதி கொடுத்ததை ஞாபகப்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு அவங்க பசியை எப்படி தீர்த்தீர்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இன்னொரு காரியம் நடக்குது. நல்லா கவனிங்க. விடுதலையாக்கப்பட்ட ஒரு ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் சந்ததியா, ஆண்டவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்தவர்கள், சிவந்த சமுத்திரம் 2ஆய் பிளந்ததை கண்டவர்கள், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவர்கள், ஆண்டவருடைய சட்ட திட்டங்களை பெற்றவர்கள். ஆனா இப்பந்தான் ஒரு காரியத்தை அந்த லேவியர்களும் ஆசாரிகளும் நினைவு கூறுகிறார்கள். என்ன நினைவு கூறுகிறார்கள்? 16வது வசனம். எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ
அகங்காரமாய் நடந்து. கொஞ்சம் நிறுத்துங்க விசிலி. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நம்ம அப்பாவெல்லாம் பற்றி போட்டிருக்கு, நம்ம தாத்தாவெல்லாம் பற்றி போட்டிருக்கு, பெரியவங்களெல்லாம் பற்றி போட்டிருக்கு. தங்களை பெரியவர்னு சொல்லி கொண்டிருக்காங்களே அவங்களெல்லாம் போட்டிருக்கு. அவனுக்கு திமிரு பிடிச்சிட்டு போட்டிருக்கு, வேற வார்த்தை இல்லை. அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி 10 நாளைக்கு முன்னாலதான் மழை வந்து உன்னை அடிச்சு கொண்டு போனா கூட 10ஆவது நாளைக்கு நீ ஸ்ட்ரைக் பண்ணுவ. கலெக்டர் ஆபீஸ் போய் உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாதே போனார்கள். 17 வாசிருங்க. அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும். I love this ஆகிலும். Yes, amen. ஹிந்தியில சொல்லணும்னா பரந்து. ஆகிலும் எல்லாம் கலாட்டம் பண்ணா, நீர் கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்துரு, சோறு கொடுத்துக்கிட்டே கூட்டிட்டு வந்துரு, வழி நடத்துறதுக்கு அக்னிஸ்தம மேச. ஆகிலும் உமக்கு விரோதமா கலாட்டா பண்ணா, வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. I cry over this. Jesus. 16வது வசனம் என்னை அழ வைக்கல, 17வது வசனம் என்னை கணக்குது. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே. தெரிந்தவர்கள் பாடலாமா? நீடிய சாந்தம் கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா சோத்திரம், என் இயேசு ராஜா சோத்திரம், சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. அப்பம் என்ன செய்யறான்? 18வது வசனம் வாசிங்க. அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி, இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோபம் ஊட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும், ஆண்டவரே கலாட்டா பண்ணா, கலகம் பண்ணா, ஆனாலும் மன்னிச்சிட்டீங்க. உங்களுடைய இரக்கத்துக்கு முடிவில்லைங்கிறத காட்டிட்டீங்க. they are punishable because they got a law. எழுதி கொடுத்த சட்டம் இருக்கு, சட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க எழுதி கொடுத்துட்டீங்க. லாவின் படி அவன் அடிக்கப்படணும், நொறுக்கப்படணும். நீர் பயங்கரமானவர் என்று அவனே அறிக்கை செய்தான். ஆகானால அவனை கொல்லுறதுக்கும் அழிக்கிறதுக்கும் உமக்கு பலம் இருக்குது. மோசையை பார்த்து நீங்க சொல்லலையா, தள்ளிப்போ இவங்க எல்லாரையும் ஒரே நேரத்தில் அடிச்சிடறேன் சொல்லலையா? அவனுக்கு பலன் இருந்தது. This is my God. என் ஆண்டவர், என் ஆண்டவர். நீ பண்ண அட்டகாசத்துக்கு, நீ கெடுத்த கெடுப்புக்கு, நீ பண்ண கலகத்துக்கு உன்னை அழிச்சிருக்கணும். ஆனால் மன விருக்கத்தின்படி இறங்கினீங்க. அப்பந்தான் இறங்கியிருக்கீங்க. அதுக்குள்ள
மறுபடி கன்னிக்குட்டியை உண்டாக்கி அது முன்னால டான்ஸ் ஆடி அதோட கூட நிக்கல. இதுதான் அவன் தெய்வன் வேற காட்டி கொடுத்துட்டாங்க. அதுல ஆரோனும் உண்டு. ஆசாரியர்களுக்கெல்லாம் தலைவன் ஒன்று சொன்னீர், அவனும் உண்டு. எவனுக்கு பெரிய பெரிய ட்ரெஸ் எல்லாம் நீ டிசைன் பண்ணிக்கிட்டு இருந்தீரோ அவனும் உண்டு. எவனுக்கு வர முத்தெல்லாம் வச்சு அங்கெல்லாம் உனக்கு ட்ரெஸ் போடுறதுக்குன்னுட்டு நீர் டிசைனர் அங்கே பண்ணினீர, கீழே நடக்கிறத தெரிஞ்சுமே பண்ணீராண்டவரை. இந்த வசனத்தை வாசிங்க, 18வது வசனத்தை. அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோபமூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும் 19வது வசனம், நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே, அதாவது தயவின்படி, மன உருக்கம் கம்பேஷன் சொல்ல முடிய தயவின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. நல்ல கவனிங்கம்மா, உன்னையும் இந்த இடத்துல நிறுத்திப்பா. நான் ஒரு கேள்வி கேட்டேன் சென்னையில் கூட்டத்தில், இங்கேயும் கேள்வி கேட்குறேன், பக்கத்தில் இருக்கும் கேளுங்க. உங்க ஆண்டவர் யார்? கேளுங்க கேளுங்க. யாரோ சொல்றாங்க எங்க மொபைல் போன். நவீன தேவர்களை உண்டாக்கி கொண்டார்கள். மாடர்ன். ஏன்னா ஆண்டவர்னா என்ன அர்த்தம்? ஆள் கொண்டவர்னு அர்த்தம். அப்படித்தானே அர்த்தம்? ஆண்டவர்னு அர்த்தம் என்னை ஆள் கொண்டவர். என் மனசுல என் இருதயத்தில் எல்லாத்துலையும் அவர். நீ எல்லாமே இயேசுவே. அது பாட்டி தாத்தாவுக்கு அப்போ மொபைல் ஃபோன் கிடையாது, அதனால எல்லாமே இயேசுவேன்ட்டான். வேற ஒன்றும் வழி கிடையாது. ஹலோ, இப்போ ஐடி படிச்சுட்டான், கம்ப்யூட்டர் தெரியும், மொபைல் தெரியும், பிறந்த உடனே மேலே கீழெல்லாம் தள்ள தெரியும். பிளெயினில் ஏறுறதுக்கு அமெரிக்கா போயிட்டுருக்கேன். எனக்கு முன்னால் ஒரு அம்மா 6 மாதம் 7 மாதம் இருக்கும் அந்த பிள்ளைக்கு, கையில் மொபைலை கொடுத்துருக்குது. ட்ராலில் நான் பார்க்குறேன், இது என்னது? அதுக்கு தெரியுது எதை அடுத்துனா, அட பாவிகளா, உள்ளேயே சிப் மாட்டிட்டு வந்துட்டீங்களாடா. ஆனால் அதோடய அது நிற்கல. என்ன செய்யுது பிள்ளை? மொபைல் வச்சாதான் சாப்பிடுது, மொபைல் வச்சாதான் தூங்குது. சரி, அதுதான் கெட்டு போச்சுனாலும் நமக்கும் என்னை ஆட்கொண்ட செல்போன் உமையார் என்று நான் அறிவேன். அப்போ உருட்டி கொள்ளுவேன், 12 மணிக்கும் குசு குசு என்பேன். ராத்திரி 12 மணிக்கு நான் தூங்கினால் என் விருதயம் விதிலித்து இருக்கிறது. அட்டே அப்பா, ஆள் கொண்டதுப்பா. மனைவி போகும்போது கேட்க மாட்டா, கர்ச்சீப் எடுத்துட்டு போனீங்களான்னு கேட்க மாட்டா, மொபைல் எடுத்துக்கிட்டீங்களாங்க. சோறு கட்டி வச்சேன்னா எடுத்துட்டு போனீங்களான்னு கேட்க மாட்டா, அதான் அங்கே வாங்கிட்டீங்களா, மொபைல் எடுத்துட்டு போனீங்களாங்க. இந்த இடத்துல போனோன்னா ஒய்ஃபை மறந்தாலும் ஒய்ஃபையை மறக்க மாட்டான். என்னை ஆட்கொண்ட. இப்போ நான் ஒரு கேள்வி பக்கத்தில் கேளுங்க. நீங்கள் மொபைலுக்கு செலவழிக்கிற நேரம் எவ்வளவு? ஆண்டவருக்கு செலவழிக்கிற நேரம் எவ்வளவு? என்ன சொன்னாங்க? ஆண்டவர் தான் எப்பவும் கூட இருக்கிறார். இந்த அம்மா உள்ளே போயிட்டாங்களே. ஆர் வி நாட் ஹேவிங் கண்ணுக்குட்டி? நமக்கு கண்ணுக்குட்டி இல்லையா? கண்ணுக்குட்டி இல்லையா? சொல்லுங்க. சிலர் அதை வச்சு தான் உருட்டுறான் உலகத்தையே. கேட்டால் உலகம் முழுவதும் போதுங்கிறான். என்னத்த போகுது? யூடியூப்ல எவனையாவது போட்டு போட்டு சில பாஸ்டருக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இப்படி அட்டகாசம் பண்ணலாலும் 19வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க வெஸ்லி. மிகுந்த மன உருக்கத்தின்படியே, மிகுந்த மன உருக்கத்தின்படி அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. கைவிடவில்லை. அவர்களை வழி நடத்த
பகலிலே மேக ஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். நல்ல ஆவியையும் கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி கொடுத்தீர். அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடி சேட்டை பண்ணா ஆண்டவரை விட்டுட்டான். ஆனாலும் ஆமென். கால் வீங்கல, சட்டை பழசா போகல, செருப்பு புதுசா இருந்தது. Oh God, oh God. நீ சபைக்குள்ளே கலாட்டா பண்ணலாம், உடனே உன் வியாபாரம் படுக்காது. நல்ல இரக்கம் உள்ளவர். நீ சபையில அட்டாசம் பண்ணலாம், உன் வேலை போகாது. தேவ வீட்டில் நீ பெரிய காரியத்தை எல்லாம், உனக்கு வாய்க்கு வந்தது பேசலாம், உனக்கு கைக்கு வந்ததை செய்யலாம். உடனே அவர் உன்னை ஒன்றும் பிடிங்கிட்டு போயிருதில்லை. ஸ்டில் 25வது வசனம் வாசிங்க. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால். பசித்து புசிக்கல, பசித்தெல்லாம் புசிக்கல, புசித்து திருப்தியாகி கொழுத்து. பக்கத்துல சொல்லுங்க, நீ கொழுத்து போனா கூட தயவு மாத்தல. ஆமென். கொழுப்பெடுத்து பேசுறான்னு நம்ம சொல்லுவோம்ல தமிழ்நாட்டில். இதுல வேற நம்ம இன்னொரு சொல்லுவோம், வாய் கொழுப்பு சீலையில வடியுது. வாய் கொழுப்பு சீலையில வடிஞ்சாலும் பெரிய தயவு. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்களுடைய தயவு எவ்வளவு பெரிய ஐயா, எங்களோட கூட கஷ்டப்படுறீங்க, எங்களோட நெருக்கப்படுறீங்க சுவாமி, எங்க கண்ணில் கண்ணீர் வராம பார்த்துக்கிறீங்க ராஜா. எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவரை உடையவர்களா இருக்கிறோம். இதுதான் அன்னைக்கு நெகேமியாவோடு இருந்த ஆசாரியர்களும் லேவியர்களும் செய்த ஜெபம். It's not the prayer of Nehemiah, please understand. சரி, அவர்கள் கீழ்ப்படியாமல் இருந்த போது 27வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? உனக்கு அடி பத்தலையே. Listen sir, listen my sister, my dear young people. Let us not dupe ourselves. நம்மளையே ஏமாத்தி கொண்டிருக்க வேண்டாம். வாசிங்க அதை தொடர்ந்து. ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு காது அடைச்சுக்கிடல. ஆண்டவரே, அந்த சூழ்நிலை நீங்க காது அடைச்சுக்கல, கேட்காத, என்கிட்ட பேசாதன்னு சொல்லல. எங்க அம்மாவே சொன்னாங்க பேசாதடின்னுட்டு, எங்க அப்பாவை சொன்னார் என் முகத்தை பார்க்காதடான்னுட்டு. ஆனா நீங்க அப்படி இல்லை சுவாமி. கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால், again these people are saying, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தீர். அதுக்கு முன்னால போட்டிருக்குது 26வது வசனத்துல, உம்மிடத்தில் திருப்பும்படி அவர்களை திடச்சாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு. வசனம் பேசாத, எங்களுக்கு ஆசீர்வாதத்தை மட்டும் சொன்னா போதும். கண்டிச்சிடாத, கடிந்து கொள்ளாத, அவனை உள்ள விடாதீங்க, ஊருக்குள்ள விடாதீங்க, சபைக்குள்ள விடாதீங்க, புல்பிட்ட விடாதீங்க. ஆனாலும்
உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை அவருக்கு கொடுத்தீர். 28 அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ, கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா எல்லாருக்கும் புதைக்கிறதுக்கு 20,000 கொடுப்போம். எருசலேமில் போய் புதைக்கிறதுக்கு, சாகிறது அங்கே போய் சாகும். சொல்லுங்க. அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேகம் தரம் விடுதலை. மறுபடியும் சொல்றேன், உம்முடைய இரக்கத்தின்படி, மிகுந்த இரக்கத்தின்படி, உம்முடைய தயவின்படி. இரக்கமும் தயவுங்கிறது என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப பாருங்க, நான் சொல்றது இப்ப கிருபங்கிற வார்த்தை வரல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அன்டில் திஸ் பிரேயர் கிருபங்கிற வார்த்தை வரல. விளங்குதா? அதிகாரம் இருந்தும் போடான்னு விட்டுட்டீங்க, எங்களோட நீரும் சஃபர் பண்ணிற, அப்படித்தான் சொல்லிட்டே இருந்தாங்க. இவ்வளவு நல்லா கவனிங்க. இந்த வசனங்கள்லாம் பார்க்கும் போது தான் இந்த அதிகாரத்தினுடைய மேன்மை உங்களுக்கு தெரியும்னு காட்டி கொடுக்குறேன். உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி, மிகுந்த தயவின்படி இவ்வளோ அட்டகாசம் பண்ண போது நீங்க எங்களை கைவிடல, எங்க ஜெபத்தை கேட்டீங்க. இப்ப அடுத்த வசனத்தை வாசிக்க போறீங்க. 29 அவர்களை உம்முடைய நியாயப்பிரமாணத்துக்கு திருப்ப அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டு, ஆனாலும் அவர்கள் அகங்காரம் கொண்டு மறுபடியும் கொழுப்பு ஏறிடுச்சு. அகங்காரம் கொண்டு உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாமல் கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் செய்து பிழைக்கிற உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாக பாவம் செய்து தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி செவி கொடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். மறுபடியும் அனுப்புனீர் வெளியே. 31வது வசனம், ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே, மறுபடியும் இரக்கத்தின்படி அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். கிருபைங்கிற வார்த்தை வருது. You are not at all fit to receive the grace. உன்னை வெளியில பாபிலோனுக்கு அடிச்சு கொண்டு போய் உன் பிள்ளைங்கள் எல்லாம் கொண்டு போட்டு உன்னை கைதியா கொண்டு போய் அடிச்சு நிர்வாணப்படுத்தி அடிச்சு உன்னை இழுத்து கொண்டு போனா, நான் என் வார்த்தையின்படி உன்னை திரும்ப கொண்டு வந்துட்டேன். இப்போ நெகேமியா இருந்த நாட்கள் திரும்ப வந்த கூட்டம், பாபிலோனிலிருந்து திரும்ப வந்த கூட்டம், ஆலயத்தை கட்டுகிற ஒரு கூட்டம், அதை சுற்றி காம்பவுண்ட் வால் எழுப்புகிற கூட்டம். அதற்குத்தான் இப்போ அட்ரஸ் நடக்குது. My dear people of God, listen. இந்த நேரத்தில் அந்நிய ஜனங்கள் கையில ஒப்பு கொடுத்துட்டீரு, அப்படி மறுபடியும் திரும்ப கொண்டு வந்தீர். ஆகிலும் 31 மறுபடியும் வாசிக்க போகிறோம். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். Now he says totally unfit. Yes, totally they don't deserve. அவங்க கற்றுக்கொள்றதுக்கு அவங்களுக்கு ஒரு தகுதியும் இல்லை, ஒரு மார்க் வாங்கல. எங்க தாத்தா திருநெல்வேலியில் சாப்டர் ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா இருந்தாங்க. அவங்க கடைசி காலத்தில் கொஞ்ச நாள் எங்களோட இருந்து எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தவங்க. அப்போ எங்கள் தாத்தாட்ட நான் நிறைய கேட்பேன், ஹெட் மாஸ்டராக இருந்தீங்களே என்னெல்லாம் சாதிச்சிங்கன்னு கேட்பேன். நான் கொஞ்சம் குடுன்னு அப்பமே இருந்ததுனால, என்னையா ஹெட் மாஸ்டர்னு சொன்னீர், என்னையா சாதிச்சிரு? அவர் சொன்னார், தம்பி நல்லா கேளுடா அப்படின்னுட்டு. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஸ்டூல் இருக்கு, நான் அதில் நோட்டு பற்றி எழுதிருக்கும்போது முன்னாலேருந்து தாத்தா சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, கண்ணில் அப்படியே நிற்கிது. நான் ஹெட் மாஸ்டராக இருந்தபோது அந்த ப்ரமோஷன் நடக்கிறதுக்கு கமிட்டி நடக்கும். என்கிட்ட சில பிள்ளைங்க டியூஷன் படித்தான். நான் டியூஷன் அடித்த பையன் 0 மார்க் வாங்கியிருக்கான். இப்போ அவங்க அப்பா அம்மா சொல்லிக்கிறாங்க, எப்படியாவது வயசு போதியா இவனுக்கு வரவே மாட்டேங்குது, நீங்கள் டியூஷன்லத்தே வரலன்னா இவனுக்கு என்ன வரும்? ஆனால் நீங்கள் ஹெட் மாஸ்டர் ஐயா எப்படியாவது பாஸ் பண்ணி போட்டுங்க. ஆனால் நான் ப்ரமோஷன் கமிட்டி சொல்கிறது தான் பார்க்கணும்.
ப்ரமோஷன் கமிட்டியில் 3 பேர் உட்காந்துருக்கா, நான் பின்னால் உட்காந்து சேரை போட்டு உட்கார்ந்தேன். 3 பேர் கையிலையும் மார்க் லிஸ்ட் வருது, பாஸ்ன்னு டிக் அடிக்கணும். ஒருத்தர் கையில் இருக்கும், அவங்க சொல்லுவாங்க பாஸ் ஆக்கிடலான்னுட்டு. அப்போ எங்கள் தாத்தா சொன்னதை தான் சொல்கிறேன். அப்போ நான் டியூஷன் எடுக்கிறப்பல 0 வாங்கியிருக்கான். 3 சப்ஜெக்டில் 0 வாங்கியிருக்கான். மொத்தம் 5 சப்ஜெக்ட்டு 3 சப்ஜெக்டில் 0 வாங்கியிருக்கான். இங்கிலீஷ் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் இங்கிலீஷ் டீச்சர். அப்படி சொல்லும்போது பின்னால் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காராம். எங்கள் தாத்தா பெரிய ஒரு பக்திமான இல்லை, ஆவிக்குரியவர் இல்லை, ஆனால் கொஞ்சம் ஜெபம் பண்ண தெரியும் அவருக்கு. ஆண்டவரே, உடைய மகா இரக்கத்தின்படி, உடைய மிகுந்த கிருபையின்படி இந்த பிள்ளை மேலே கிருபை காட்டும். இல்லைன்னா அவங்க அப்பா வெளியே போனால் அவன் கமிட்டியில் இருக்கிறான், அவன் டிசியாக இருக்கிறான், என் சட்டையை காட்டி விட்டுருவான். எங்கள் தாத்தா ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். எனக்கு ஜெபம் சொல்லி கொடுக்குறாரு. இந்த கையில் மார்க் லிஸ்ட்டை வச்சுட்டு டிக் போட்டார்ல அந்த வாத்தியார், இந்த பையனை ஃபெயில் ஆக்குங்கன்னு சொல்லும்போது, இல்லை பாஸ் ஆக்குங்கன்னு சொல்லும்போது, அடுத்த பையனுக்கு முந்தின பையனுக்கும் டிக் போட்டவர், இவனுக்கும் சேர்த்து டிக் போட்டார். எங்கள் தாத்தா தோத்திரம் 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 தோத்திரம். அவர் பெந்த கோஸ்தே இல்லை, ஆனாலும் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். அப்போ டிக் அடிக்காதவன் பேரெல்லாம் தான் தேடினாங்க ஃபெயில் லிஸ்ட் எழுதுறதுக்கு. அதில் யாழ் தப்பிட்டான். பக்கத்தில் சொல்லுங்க, உங்கள் கதை தான் நடக்குது. 3 தடவை நீ 0 வாங்கின போதிலும் எல்லாத்துலேயும் 0. சட்டை எடுத்து கொடுத்தா உடச்சிருவேன், கண்ணுக்குட்டியே உண்டாக்கிடுவேன், கொளுத்து போன உடனே மறுபடியும் திமிரி ஏறிடும். உனக்கு 3 தடவை பச்சை வச்சேன். வனாந்திரத்தில் அழிக்கணும்னு பார்த்தா அங்கேயும் அழிக்கலை, விட்டுட்டேன். கானானில் அழிக்கணும்னு பார்த்தேன், அங்கேயும் விட்டுட்டேன். பாபிலோனில் அழிக்கணும்னு பார்த்தேன், அங்கேயும் விட்டேன். எல்லாம் 3லேயும் முட்டை மார்க்கு தான் உனக்கு. ஆனால் டிக் அடிக்கும்போது மட்டும் அல்லேலூயா விளங்குதா? அவங்களுக்கு கதை விளங்குதா? இப்போ என்னத்தாயா சொல்லியிருக்கிறாரு? என்னத்தான் சொல்லியிருக்கிறாரு? பாவி துரோகி சண்டாளன் நானாயினும், பாவி துரோகி சண்டாளன் நானாயினும், பாதகம் போக்கி பரிவுடன் ரட்சித்த கல்வாரி கல்வாரியன் கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே. எண்ணும் நன்மை ஏதும் என்னிலே இல்லையே, எண்ணும் நன்மை ஏதும் என்னிலே இல்லையே, பின்னைய நேசித்தி என்ன என் பொன்னதா கல்வாரியே, கல்வாரியே. கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே. இவ்வித அன்பை நான் எங்குமே காணேனே, இவ்வித அன்பை நான் எங்குமே காணேனே. எவ்விதம் இதற்கீடு ஏழை நான் செய்குவேன் கல்வாரியே, கல்வாரியே. கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் வந்ததினால, இப்போ அவங்க கிருபையை குறித்து பாடின பாட்டு எனக்கு தான் அதிகம் பொருந்தும். கிருபை 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 கிருபைன்னு இப்போ அவங்க தான் கத்துறாங்க பாருங்க. 31வது வசனத்தில் கிருபை, 32வது வசனத்தில் கிருபை. அதுக்கு பிறகு அவங்க ஒன்று சொல்கிறாங்க. அங்கே அவங்க சொன்ன ஒரு கன்ஃபெஷனை தான் சொல்கிறதுக்கு தான் இந்த கூட்டம். 35வது வசனத்தை
36வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கருமங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். இதோ what is the result? இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். பாபிலோன்ல இருந்து வந்துட்டோம், ஆலயத்தையும் கட்டிட்டோம், பிரதிஷ்டையும் நடத்திட்டோம், சுத்தி அலங்கத்தையும் கட்டிட்டோம், பெரிய பெரிய வாசலையும் போட்டுட்டோம், ஆனா நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். Listen, my people of God, listen. It is written about you. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு அடையாளம் இல்லை. ஆலயத்தையும் கட்டியாச்சு, டினாமினேஷன் சர்ச்சஸ் கோபுரம் கட்டிச்சு, பெந்தெகோஸ்தே சர்ச் ஏசி பண்ணி ஆலயத்தை கட்டிட்டு, பிரைஸ் தி லார்ட் ஃபார் இட். பல கோடிகள் செலவழித்து ஆலயத்தை கட்டி கொண்டே இருக்கிறோம், அதுக்கு முடிவே வராது. இந்த கமிட்டி போய் ஒன்று செய்யும், அடுத்த கமிட்டி வந்து அவன் அப்படி சொன்னான், இது போடு, நீ கீழே பழிக்கு போட்டானா அது நல்லா இல்லை, இழுத்துரு, அதுக்கு பிறகு மேலே ஒன்று போடு, அதுக்கு மேலே ஒன்று போடு, அதுக்கு மேலே ஒன்று போட்டு 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 நீர் திறந்து வைத்த தேசத்தில் ஊழியம் செய்யாமலும் துர்க்கர்மங்களை விட்டு அவர்கள் திரும்பாமலும் போனார்கள். ரிசல்ட், நெட் ரிசல்ட், நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். நாங்கள் நினைச்சோம் எகிப்தில் தான் அடிமையாக இருந்தோன்னுட்டு, நாங்கள் நினைச்சோம் கானானியர் தான் எங்களை அழிச்சாங்கன்னுட்டு, நாங்கள் நினைச்சோம் நேபுகாத் நேச்சார் என்ற பாபிலோன் ராஜாவும் அங்கே இருந்த பெர்சிய ராஜாக்களும் எங்களை அடிமையாக வச்சாருன்னு நினைச்சோம். பட் தே ஹவ் ரிலீஸ்ட் அஸ். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமையாக இருக்கிறோம். இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீரங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். My dear people of God, if you are not involved in missionary work, this is going to happen to your children. நான் சொல்லல, வசனம் சொல்லுது. ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு தனி மனிதனும், ஒவ்வொரு சபையும் அறியப்படாத பகுதிகளுக்கு ஆண்டவரை எடுத்து செல்ல வேண்டிய காரியத்தில் பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் உங்கள் பிதா நமக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தான் உங்கள் வருங்கால சந்ததி அடிமையாயிருக்கும். அவங்களுக்கு சாபம் போட வரல, அன்னைக்கு அவங்க சொன்ன ஜெபத்தை காட்டி கொடுக்குறேன், அவ்வளோதான். லிசன் மை பீப்புள் ஆஃப் காட், லிசன். ஐ எம் எ மிஷனரி ஃபார் 52 years now. நான் எனக்கு வீடையும் கட்டலை, எங்கள் அப்பா வச்சுட்ட வீட்டையும் நான் வந்து உரிமை கொண்டாடலைன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டு போயிட்டார். உனக்கு கொடுக்க மாட்டேன்னு, விற்று உடனே ஊழியத்துக்கு போட்டுருவோன்னு தெரியும் எனக்கு. உன் பிள்ளைக்கும் பிள்ளை பிறக்கும்ல, அந்த பிள்ளையுடைய பேரனுக்கு பெச்சுட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால என் தங்கச்சி மாதிரி சொல்லுவாங்க, இது உன் வீடுன்னுட்டு. பேரனுக்கு அவனுக்கு தான். பேங்கில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் 31 நான் என் மனைவி எனக்கு வீட்டில் வந்து காணிக்க கொடுக்குறதையும் நான் வந்து அதை மட்டும் செலவழிச்சு, அதில் மீதியாக இருக்கிறதையும் காலி பண்ணிட்டு ஜீரோவில் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கும் ஈவன் டுடே எங்கள் பேங்க் பேலன்ஸ் இல்லைன்னா எல்லாம் ஜெம்ஸ் என்கிற ஆர்கனைசேஷனில் இருக்கிற 85 பேருக்கு சொந்தம். அவங்களும் மாறுது போயிட்டு வாங்க. நான் இருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்குறேன்.
நான் உபயோகப்படுத்துகிற எலக்ட்ரிசிட்டிக்கு நான் கட்டின வீட்டிலையே எழுதி போட்டிருக்கேன், உங்கள் குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. வந்தவங்க இங்கே இருக்கிறாங்க நிறைய பேர், கேளுங்க. ஏன்னா இந்த புவி சொந்தம் இல்லை. நல்லா சொல்கிறேன் கேளுங்க. அதுக்காக என் பிள்ளைங்க பட்னியாக இல்லை, அதுக்காக நான் உடுத்தாமல. என்னை பார்த்தீங்கன்னா எப்பவும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கனே. என்னை உடுத்து விற்கிறவர் அவர் தானே. நான் எதுக்கு பெருமைக்காக சொல்லலை, என் பிள்ளைங்க இந்த தேசத்திலே அடிமையாக மாறிடக்கூடாதுன்னு பயமாக இருந்ததுனால எனக்கு திறந்து கொடுக்குற தேசத்தை சுதந்திரிப்பதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓடுறேன். நான் முதல்ல சொன்னேன் 425 தடவை போனதோட பிரச்சனை. இந்த வருஷம் என் கேலண்டர் பார்த்து என் செக்ரட்டரி ஒரு பையன் இருக்கான் சுனில்னுட்டு, அவன் கேட்குறான், அங்கிள் போன தடவை 425, நீங்கள் இந்த தடவை 500 அடிச்சிடுவீங்க போலையே. வாய் வருங்கால சந்ததி எங்களுக்கு தேவன் கொடுத்த இந்த தேசத்தில் அடிமையாக மாறிடக்கூடாது. அடுத்த வசனத்தையும் வாசித்திடலாம், முடிக்கிறேனா 2 நிமிஷத்தில் முடிக்கிறேன். நான் புரிந்து கொள்ளும்படியாக நான் பேசுகிறேன். 37. அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம், அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கும் திரளாக போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடி எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிற. நல்ல கவனிங்க. உங்க ஊர்ல வெள்ளம் வந்தது, உங்க முதலமைச்சர் போய் பிரைம் மினிஸ்டர், ஐயா வெள்ளம் வந்து எல்லாம் தண்ணிக்குள்ள கிடக்குறாங்க, பாலத்தை காணும், ரோட்டை காணும், அப்படி வீடை காணும், கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்கன்னுட்டு இவர் 45 சொன்னார், 300 பேர்னு சொல்றாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது. பிரைம் மினிஸ்டர் கேட்டா, குழுவை அனுப்புகிறேன் பார்க்கலாம், ஆனால் பட்டேலுக்கு செலவைக்கிறதுக்கு 3000 கோடி செலவழிப்போம். பட்டேல் அங்கேருந்து பார்க்குறாரு, உங்களை குஜராத்தில் நின்றுக்கிட்டு பார்க்குறாரு, வெள்ளம் இங்கே போயிருக்குன்னுட்டு. அதுக்கு 3000 கோடி செலவழிக்க முடியும், அதுவும் 10 வருஷத்துக்கு முன்னா 8 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் தத்தளிக்கிற உனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை. இந்த ஆசாரியர்கள் மூலம் தெளிவாய் ஜனத்துக்கு சொல்லுகிறார், நீங்கள் திறந்து வைத்த தேசத்தில் நாங்கள் உமக்கு ஊழியம் செய்யலை, எங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பவும் இல்லை, எங்களுக்கு அகங்காரம் கடிஞ்சு கொண்டு பேசுறவனை அகற்றுறது, நாங்கள் பாவம் செய்து விட்டோம் ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து விட்டோம். ஒருவேளை இந்த செய்தியை யூடியூப்பில் போடும்போது நிறைய பேர் பார்க்கத்தான் போகிறாங்க. நான் அதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு பாக்கியம் நேரடியாக கேட்குறது கிடச்சிருக்கு. God is speaking to you. தேவன் உங்களோடு கூட முகமுகமாக பேசுகிறார், முகமுகமாக பேசுகிறார். இருந்த வண்ணமாக எல்லாரும் தலைகளை தாழ்த்தி, யாரும் இந்த நேரத்தில் எந்திரிக்கக்கூடாது. I am going to take only 2 minutes. கண்களை மூடி, ஆண்டவரே நாங்கள் எங்கள் சந்ததிக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வச்சுட்டு போகக்கூடாது. நாங்கள் உழைக்கிறது எங்கள் பிள்ளைங்களுக்கு தான், நாங்கள் ஓடுறது எங்கள் பிள்ளைங்களுக்கு தான், நாங்கள் பாடுபடுறது வேர்வை சிந்துறது தான் எங்கள் பிள்ளைங்களுக்கு தான். ஆனால் நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு அடிமைத்தனத்தை வச்சுட்டு போயிடக்கூடாது சுவாமி. அடிப்படுற இடத்துல வச்சிடக்கூடாது. நீங்கள் அடித்தா கூட நாங்கள் தாங்கிக்கிடுவோம், ஏன்னா நீங்கள் அன்போடு கூட அடிப்பீங்க. ஆனால் சத்ருவின் கையில், சத்ருவின் இஷ்டத்துக்கு இந்த ஏழை புறாவை விட்டு கொடுத்து விடாது. இந்த ஏழை புறாவை, இந்த காட்டு புறாவை லார்ட் சத்ருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்துடாதீங்க சுவாமின்னு சொல்றதுக்கு மாத்திரம் அந்த ஜெபத்தை, இந்த காட்டு புறாவின் ஆத்மாவை சத்ருவின் கையில் விட்டுக்கூடாதுன்னு சொல்லக்கூடங்க மாத்திரம் அவங்க வலது கை உயர்த்தினா நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காட்டு புறாக்களின் வாழ்க்கையை எங்கள் சத்ருவின் கையில் ஒப்பு கொடுத்துடாதீங்க. கை உயர்த்தி நாங்கள் அப்படியே எழுந்து நின்று, நான் எழுதின ஒரு பாடலுடைய முதல் கவி எல்லாருக்கும் தெரியும், இந்த ஊரில் சொல்லி கொடுத்துருக்கேன். என் ஜீவனானாலும்
சாவானாலும் பின்பற்றுவேன். சொல்ல மறந்தேன் கல்வாரி சிநேகம், கள்ளனையும் மாற்றும் அந்தை, உற்சாக ஆவியனை தாங்கும்படி செய்யும், ஊரெங்கும் அன்பை சொல்லிடுவேன்கிற அந்த பாட்டை என் ஜீவனானாலும் என் சாவானாலும் பல வருடங்களுக்கு நான் முன்னதாக எழுதினாலும் அதுக்கு இன்னைக்கும் உயிர் இருக்குது. இந்த பாட்டுக்கு அதில் அந்த கவியை மட்டும் பாட போறோம். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். ரெண்டு கரங்களை சொல்லி சொல்லுவோமா? என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. மறுபடியும் சொல்லலாமா? என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்னையும் நேசித்தி என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்து என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. சொல்ல மறந்தேன் கல்வாரி சிநேகம், கள்ளனையும் மாற்றும் விந்தை. சொல்ல மறந்தேன் கல்வாரி சிநேகம், கள்ளனையும் மாற்றும் விந்தை. உற்சாக ஆவி தாங்கிடச் செய்தி, உற்சாக ஆவி தாங்கிடச் செய்தி. ஊரெங்கும் அன்பை சொல்லிடவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. மறுபடியும் நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தி என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தி என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. கடைசி கவியை பாடலாமா? எப்போ வருவீர் என் இயேசுநாதா, காத்திருப்பேன் ஏங்கிடுவேன். எப்போ வருவீர் என் இயேசுநாதா, காத்திருப்பேன் ஏங்கிடுவேன். கிருபையின் ஆவி கிட்டிடச் செய்வீர், கிருபையின் ஆவி கிட்டிடச் செய்வீர். மேகமீதில் உம்மை சேர்ந்திடவே. என் ஜீவன்